Shakti Group of Colleges. Learning and Teaching. Paper name. Hi, myself M. Madhimita. First B.Ed English, Shakti Institute of Teacher Education and Research, Palakanuthu, Vatanjitram, Dindakkal. Unit 3. Behavioral Theories of Learning. My topic, Learning Theory, Part 1. Introduction. We have seen in Unit 1 that learning refers to knowledge, habits, attitudes, and skills acquired through personal experience, training, and teaching by others. நம்ம யூனிட் ஒன்லேயே பார்த்துருப்போம் லேர்னிங்னா என்னென்னு சொல்லிட்டு. லேர்னிங் என்னென்ன ரெஃபர் பண்ணுதுன்னா நாலேஜ் அறிவு, ஹேபிட்ஸ் பழக்க வழக்கம், ஆட்டிடியூட்ஸ் மனப்பான்மை, ஸ்கில்ஸ் செய்திறன், இதெல்லாம் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அக்வயர் பண்ணிட்டு ட்ரைனிங் பயிற்சி எடுத்து அடுத்தவங்களுக்கு அண்ட் டீச்சிங் பையர்ஸ் அடுத்தவங்களுக்கு வந்து நடத்துகிறது தான் வந்து இந்த லேர்னிங்கோட பெனிஃபிட்ஸ். அடுத்து வந்து இந்த யூனிட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தா மீனிங் ஆஃப் லேர்னிங் தியரி, பிஹேவியரிசம் அண்ட் லேர்னிங், தாண்டேஸ் தியரி ஆஃப் ட்ரியல் அண்ட் எரர் லேர்னிங், பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பண்டூரா சோசியல் லேர்னிங் தியரி, இதெல்லாம் தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். லேர்னிங் தியரி. Psychologists have observed different learning situations and studied the nature of learning process. The learning process is come to be known as theory of learning. சைக்காலஜிஸ்டில் அப்சர்வ் பண்ணி நிறைய வகையான லேர்னிங் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து நேச்சராக வந்து லேர்னிங் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணி இதை தான் வந்து தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி தியரி ஆஃப் லேர்னிங் அட்டம்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் இந்த ஃபாலோயிங் இந்த 4 கொஸ்டின் வந்து எல்லா தியரியிலையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வாட் இஸ் லேர்னிங், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இன் லேர்னிங், ஹவ் ஒன் ஃபர்கெட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் லேர்னிங், இதெல்லாம் தான் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேர்னிங் தியரிஸ். A number of learning theories have emerged and this may be classified under 2 major systems. என்னென்னா அசோசியேஷன் தியரிஸ், ஃபீல்டு தியரிஸ். இந்த அசோசியேஷன் தியரிஸ் என்னென்னா தாண்டேஸ், பாவ்லோ, ஸ்கின்னர் இதெல்லாம் வருது. ஃபீல்டு தியரியில் கெஸ்டால்டு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஃப்ரென்ஸ், இதில் என்னென்ன அசோசியேஷன் தியரிக்கும் ஃபீல்டு தியரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னா 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லேர்னிங் இஸ் ஃபார்மேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எஸ்ஆர் கனெக்ஷன்ஸ் எய்டட் பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது என்னென்னா லேர்னிங் வந்து ஒரு ஃபார்மேஷன், அந்த எஸ்ஆர் கனெக்ஷன்ஸ் இந்த அசோசியேஷன் தியரி மூலிமா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் இஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு ஏ காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். லேர்னிங் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் மூலிமா. சென்ட்ரல் எலமெண்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் அ பெர்செப்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹோல் அண்ட் த பார்ட்ஸ் மீன் அண்ட் ரிசல்ட்ஸ். இது என்னென்னா இந்த சூழ்நிலை கூறுகள் மாற்றியமைத்து இந்த தொடர்புகளை புரிந்து கொள்ளுது, முழுமையாக அந்த இடையே இல்லாமல் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை தான் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், லேர்னிங் இஸ் அடிட்டிவ் அண்ட் இன்டிகிரேட்டிவ். லேர்னிங் வந்து சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது, லேர்னிங் வந்து அடிட்டிவாக இன்டிகிரேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபீல்டு தியரி. ஃபீல்டு தியரியில் லேர்னிங் பிகின்ஸ் வித் த பெர்செப்ஷன் ஆஃப் த ஹோல் இம்பர்ஃபெக்டிவ் அண்ட் ப்ராக்ரெசிவ் ஆஃப் த ஹோல் அண்ட் ஆஃப் பார்ட்ஸ் இன் ரிலேஷன் டு த ஹோல். இது என்னென்னா லேர்னிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து முழுமையாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதை உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸாக ஆராய்ஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு மொத்தமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் தியரி. அசோசியேஷனிஸ்ட் ஆர் மெக்கானிஸ்ட் இன் தேர் இன்டர்பிரிட்டேஷன். அசோசியனிஸ்ட் வந்து ஒரு மெக்கானிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க லேர்னிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபீல்டு தியரிஸ் இன்டர்பிரட். ஃபீல்டு தியரிஸ் வந்து ஹியூமன் பிஹேவியரை வந்து இன்டர்பிரட் பண்ணுது, இதனால் டைனமிக்கு, காக்னிட்டிவ் அண்ட் பர்பஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்பசிஸ் இஸ் ஆன் ட்ரில் அண்ட் ஏ ப்ராக்டிஸ் அண்டர் கண்டிஷன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்பசிஸ் இஸ் ஆன் டெவலப்மெண்ட். இது வந்து ஃபீல்டு தியரியில் இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இன்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இங்கே வந்து இன்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டு ஸ்ட்ரென்தன் த பிஹேவியர் லேர்ன்ட், எக்ஸ்டர்னல் ரீஇன்ஃபோர்ஸஸ் லைக் ரிவார்ட்ஸ், ப்ரைஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். இது என்னென்னா ரிவார்ட்ஸு, ப்ரைஸு, பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து அசோசியேஷன் தியரியில் பரிசு, பாராட்டு, தண்டனை இதெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் தியரியில் இருக்குது. இதை வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ரீஇன்ஃபோர்ஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னர் கேன் பி மோட்டிவேட்டட் பை ப்ரொவைடிங் இமீடியட் ஃபீட்பேக்.
இது ஃபீல்டு தியரி வந்து ப்ரொவைடிங் இமீடியட் ஃபீட்பேக், அப்போயே ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. இது வந்து இது வந்து மோட்டிவேஷன் இன் லேர்னிங் இஸ் த்ரூ, இது வந்து இன்ட்ரென்சிக் ரீஇன்ஃபோர்ஸ். அசோசியேஷன் தியரியில் எக்ஸ்ட்ரென்சிக் ரீஇன்ஃபோர்ஸஸ், ஃபீல்டு தியரியில் இன்ட்ரென்சிக் ரீஇன்ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் தியரி. Transfer of learning is due to the principle of common or identical elements present in two learning tasks. இந்த டூ லேர்னிங் டாஸ்கில் இந்த அசோசியேஷன் தியரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், அது வந்து என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் காமன் ஆர் ஐடென்டிக்கல் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீல்டு தியரியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இஸ் டியூ டு டிரான்ஸ்பாசிபிலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். இந்த டிரான்ஸ்பாசிபிலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது டூ பிட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ் ஆஃப் பர்கட்டிங், இது வந்து மறக்கிறது. இஸ் டியூ டு டிஸ்யூஸ் ஆர் டீகே ஆஃப் வாட் ஹவ் பீன் லேர்ன்ட். என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதை வந்து டிஸ்யூஸ் பண்ணுறது ஆர் டீகே பண்ணிடுறது. அடுத்து வந்து இதில் வந்து காஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் இஸ் டியூ டு இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது நீங்கள் வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது லேர்னிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் தியரி. காஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இஸ் அட்ரிபியூட்டட் டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். இது வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வந்து என்விரான்மெண்ட் மூலிமா அண்ட் ஹென்ஸ் லேர்னிங் குட் பி இம்ப்ரூவ்டு. லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது பை சேஞ்சிங் த லேர்னிங் என்விரான்மெண்ட். இதனால் என்ன லேர்னிங் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் டு அட்ரிபியூட்ஸ் டு டிஃப்ரென்ஸ் இன் காக்னிட்டிவ் எபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். காக்னிட்டிவ் எபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் மூலிமா இது காசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இதனால் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சப்போஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்ஸ் லேர்னிங். ஒருத்தரோட லேர்னிங்க்கு வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, சப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஹவவர் இட் நவ் அப்பியர்ஸ் தட் லேர்னிங் டாஸ்க். இப்போ வந்து லேர்னிங் டாஸ்க் வந்து மிக்சர் ஆஃப் அசோசியேட்டிவ் அண்ட் காக்னேட்டிவ் லேர்னிங். இது வந்து அசோசியேட்டிவ் அண்ட் காக்னேட்டிவ் லேர்னிங் வந்து மிக்சராக தான் இருக்குது, சேர்ந்து தான் இருக்குது. வித் சிம்பிள் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் விச் ஆர் மோஸ்ட் ஆட்டோமேட்டிக் டிபெண்ட் மோர் ஆன் அசோசியேட்டிவ். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராசஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் அப்ட்ராக்ட் ஹியூமன் லேர்னிங் டிபெண்டிங் மோர் ஆன் காக்னேட்டிவ் ப்ராசஸ். காக்னேட்டிவ் ப்ராசஸ்க்கு வந்து இதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த டயக்ராம் மூலிமா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.